மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். மாநில சுயாட்சிக்காக, இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறது தான் தன்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும். பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றது தான் வேதம். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம்னு ஆகிடும். பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும். பாஜகவோட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில் நாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாடுபட வேண்டும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க. அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க, 2-3 நாளில் வரப்போறீங்க. நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே. ஜிஎஸ்டி மூலமாக மாநில உரிமையை மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது இல்லை. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க, ஆட்சியை கவிழ்க்கிறீங்க, கட்சிகளை உடைக்கிறீங்க, கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் வக்ஃப் திருத்தத்து சட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வரும் நேரலை காட்சிகளை பார்த்தோம். அலாவுதீன், நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.